வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று நடைபெற்ற சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2020 உலகக்கிண்ண போட்டி எல்லோராலும் மிகவும் ஈர்க்கப்பட்ட போட்டி. சவுத் ஆப்பிரிக்கா சரித்திரம் படைத்த போட்டி. 4 ரன்களால் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி. முதலில் களத்தில் துடுப்படுத்த ஆடிய சவுத் ஆப்பிரிக்கா 113 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது 6 விக்கெட் இழப்பிற்கு. ரீசா ஹென்ரிக், ஸ்டப்ஸ் இருவரும் 0 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஐபிஎல்லில் கலக்கிய ஸ்டப்ஸ் இன்று தென்னாப்பிரிக்காவுக்கு கலக்க முடியவில்லை. ஹென்ரி கார்ல்சன், டேவிட் மில்லர், குயின்டன் டி காக் ஐபிஎல்லில் எப்படி அவர்கள் பிரகாசித்தார்களோ அதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி படி இன்றைய போட்டியில் 18 ரன்கள், 46 ரன்கள், 29 என மூவரும் தான் அடித்தார்கள். 113. இவர்களை தவிர தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் யாரும் இன்று களத்தில் ஜொலிக்கவில்லை. ஆனால் இன்றைய போட்டியில் தரமான பந்து வீச்சை பங்களாதேஷ் அணி மேற்கொண்டது. தன்சீம் 3 விக்கெட், 18 ரன்கள், 4 ஓவர். தஸ்கின் அகமட் 4 ஓவர், 19 ரன், 2 விக்கெட். ரிஷாட் 4 ஓவர், 32 ரன்கள், 1 விக்கெட். முகமதுல்லா 3 ஓவர், 17 ரன்கள், ஆனால் எந்த விக்கெட்டையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஷக்கீபுல் ஹசன் ஒரே ஒரு ஓவர் தான் இன்று வீசினார், 6 ரன்களுக்கு. சிறப்பான பந்து வீச்சை இன்று பங்களாதேஷ் அணி மேற்கொண்டிருந்தது. பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்காவை 113 ஓட்டங்களுக்கு ஆட்டமுழக்கச் செய்தது என்பது ஒரு சரித்திரம்தான். 114 வெற்றி இலக்கென களத்தில் வந்த பங்களாதேஷ் அணியினர் வெற்றி வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது, இதோ வந்துவிட்டது என்றது போல அப்படி விளையாடினார்கள். ஆனால் கடைசியில் 11 ரன்கள் அடிக்க இருந்தது 6 பந்துகளில். அவர்களால் முடியவில்லை. ஈவன் த கிரேட் முகமதுல்லா, he couldn't able to finish the game unfortunately today. முகமதுல்லா 20 ரன்களை பெற்றுக்கொண்டார். தௌஹித் ஹிர்டோய் 37 ரன்கள். இலங்கை அணிக்கு எப்படி பிரகாசித்தாரோ அதே போல்தான் இன்றும் அவர் விளையாடினார். ஷக்கீபுல் ஹசன் கொஞ்சம் ஃபார்ம் இல்லாமல் தான் இருக்கின்றார். ஆனால் he will come back because he is a ஷக்கீபுல் ஹசன், உங்களுக்கு தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி பங்களாதேஷ் அணி இன்று தோல்வியை தழுவியது. பாயிண்ட்ஸ் டேபிள்கள் கொஞ்சம் மேலே கீழே உள்ளது. இலங்கை அணி வருமா என்பது எல்லோரின் எதிர்பார்ப்பும். பார்ப்போம். கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் தென்னாப்பிரிக்கா.